அஸ்ஸலாமு அலைக்கும். சேமியா உப்புமா. இதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, பட்டை வத்த, கடுகு உளுந்தம் பருப்பு, இஞ்சி வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதங்கிட்டுருக்கு. ஒரு 250 சேமியாவுக்கு அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த சேமியா போட்டுடலாம். சேமியா ரெடி. இதில் மல்லி கருவேப்பிலை தூவி அரைக்காச்சு. சேமியா உப்புமா ரெடி. நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.